காந்தியும் வஉசியும் 342 ரூபாயும் 12 அணாவும், இப்படிதான் புத்தகத்தோட தலைப்பு. என்னடா அப்படி என்ன அதுல என்ன இருக்கு? நமக்கெல்லாம் ஒரு சின்ன வார்த்தை சொல்லாடல் வழக்கு மொழி மாதிரி இருக்கும். அதெல்லாம் காந்தி கணக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டிருப்போம் இல்லையா? என்ன காந்தி கணக்கு? நமக்கு எல்லாருக்கும் அதை யோசிக்கணும்ல. காந்தி கணக்குனா என்ன? காந்திக்கும் வஉசிக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்ததாக வரலாறில் ஒரு கதை உண்டு. அது கதை தான். காந்திக்கு வஉசி பணம் கேட்டப்ப காந்தி கொடுக்கல அப்படின்னு ஒரு இலக்கிய எழுத்தாளர்களிடம், பேச்சாளர்களிடம், சிந்தனையாளர்களிடமும் ஒரு சின்ன சர்ச்சை ஓடிக்கொண்டே இருந்தது. வஉசி மிக நெருக்கடியாக இருந்த காலத்தில் அவர் கேட்டப்ப கொடுக்கா போயிட்டாருப்பா காந்தி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்வார்கள். அதை விவரிப்பதற்காக அப்படி நடக்கவில்லை. காந்தி மிக மிக சரியாக அந்த 342 ரூபாய் 12 அணாவை அன்றைக்கு கொடுத்தார் என்ற சான்றை அஞ்சல் அட்டையில் வந்த தகவல்கள் மூலமாக தொகுத்து தொகுத்து ஆய்ந்து அறிந்து எழுதப்பட்டதான் அந்த காந்தியும் வஉசியும் 342 ரூபாய் 12 அணா. ஐ திங்க் காலச்சுவடு இப்போ இந்த நூலகம் அதை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் என்ன செய்தி நமக்கு வந்துற போது, இது ஏதோ அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை எழுதிட்டாங்க, நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க வஉசியினுடைய வாழ்க்கை அதில் ஒளிந்து நமக்கெல்லாம் தெரியும். செக்கிழுத்த செம்மல் சிவாஜி நடிச்சிருக்காரு, பார்த்துட்டோம். செக்கிழுத்தாரு, சிறை சென்றார், அதோட நம்ம தட்டையா நம்ம நின்றுப்போம். ஆனால் அந்த நூல் சிறு நூல், அதை வாசிக்கும் போது ஒரு மாதிரி வாசித்து விட்டு உங்களுக்குள் வலி வராமல் இருக்காது. திடீரென இந்த கடலுக்கு தானே வஉசி கப்பல் ஓட்டினாரு. அந்த கப்பல் எப்படி, அவர் எவ்வளவு அன்னைக்கு ஒரு மன வலிமை இருந்ததுன்னா, எவ்வளவு ஒரு வீரம் இருந்ததுன்னா, அப்படி ஒரு முடிவை எடுத்து ஆங்கிலேயனுக்கு எதிராக நான் விடுறேன்டா கப்பல், நான் ஜெயிக்கிறேன்டா அப்படின்னு அன்னைக்கு இறங்கி, அதுக்கப்புறம் அவர் பட்ட கஷ்டங்கள், அவரை தோற்கடித்தது கூட நம்ம எல்லாம் சேர்ந்துதான். ஒரு அணா விலையை குறைச்சான் அந்த கப்பல்ல. இங்கிலீஷ்காரனும் கப்பல் விடுறான், நம்மளும் கப்பல் விடுறோம். வஉசி கப்பல் விடுறாரு, சுதேசி கப்பல். இன்னைக்கு பெருமையா பேசுறோம். அன்னைக்கு பல பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அவர் அந்த கப்பலை விடுறாரு. டேய் நீ கப்பல் விடுறியா, உன்ட்ட மக்கள் ஏறினா தானே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்காரன் விலையை குறைக்கிறான். ஒட்டுமொத்த சனமும் அதில் போய் ஏறுகிறது. கடன்பட்டு நொந்து கடன் அடிக்க முடியாமல் மிக கடினப்பட்டு அந்த கப்பலை அந்த வாங்கிய நிறுவனத்தில் விற்பனை செய்து எவ்வளவு பிரச்சனைகளை அவர் சந்தித்தார். அவர் சிறையில் இருக்கிற காலத்தில், அவர் சிறையில் இருந்த காலத்தில் அவருடைய துணைவியார், நமக்கு அவர் துணைவியை தெரியாது நிறைய பேருக்கு, மனைவியார் மீனாட்சி அம்மாள், அந்த அம்மா பேரு. அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டு, எத்தனை இடங்கள்ல அவங்க வேதனைப்பட்டு ஏங்கி நின்றார்கள் என்ற வரிகளெல்லாம் அந்த புத்தகத்தை படிக்கும் போது வருது. வஉசி காந்தி கடிதம் எழுதுறார், உங்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் எங்கேயோ சென்னையில் பெரம்பூர் பகுதியில் இருந்து இருக்காரு. காந்தி வந்திருக்காரு அப்படின்னோடனே அவரை சந்திக்க வருவதற்காக நான் நாளை காலையில் வரணும், 6 மணிக்கு வாங்க அப்படின்னு காந்தி சொல்றாரு. எல்லாம் தபால்ல அன்னைக்கு லெட்டர் அவ்வளவு தூரம் இருந்திருக்குங்கிறது அப்போ தெரிகிற செய்தி. 6 மணிக்கு வாங்கங்கிறாரு. இவர் சொல்றாரு, என்னால் தனி உந்துலாம் வர முடியாது, மகிழுந்துல வர முடியாது, காரில் வர்றதுக்கு வசதி கிடையாது எனக்கு. முதல் ட்ராம், அப்போ ட்ராம் ஓடி இருக்கு. இதெல்லாம் தான் தகவல். ஒரு புத்தகம் படிக்கும் போது கிடைக்கிற செய்தி. முதல் ட்ராம் அந்த காலையில் 5க்கு தான் கிளம்புது, அதை பிடிச்சி ஏறி வந்தாலும் நான் வர்றதுக்கு 6:30 ஆகிடும் அப்படின்னு திரும்ப அடுத்த நாள் எழுதுறாரு. அதுக்கு அவர் பதில் போடுறார், பரவாயில்ல 7 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வரார். எவ்வளவு ஒரு வாழ்க்கை, எவ்வளவு சிக்கலாக அன்றைக்கு வஉசிக்கு இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் விற்று இருக்கிறார்கள், ஒரு பலசரக்கு கடை நடத்தி இருக்கிறாங்க. அவ்வளவு சிரமப்பட்டு அந்த மாமனிதன் செக்கிழுத்தது மட்டுமல்ல, அதை தாண்டி ஒரு பெரும் செல்வந்தரின் பையன் அவர். வஉசி சாதாரண ஆள் கிடையாது, பெரும் செல்வந்தர். ஒரு மிகப்பெரிய இன்றைக்கும் இந்த தொழில் நிறுவனங்கள், தொழில் கூட்டமைப்புகள் இருக்க, பெரு நிறுவனங்களில் உள்ள தொழில் கூட்டமைப்புகளுக்கு முத்தாய்ப்பாக முதல்ல தூத்துக்குடியில் இருந்த ஒரு தொழில் கூட்டமைப்புல அவர்களுக்காக வாதிட்டது தான் முதல்ல வஉசி. சுதந்திர காற்றுக்காக முதல்ல உள்ள வந்த விஷயம். இந்த செய்திகள் எல்லாம் இந்த நூலை வாசித்ததால் மட்டும்தான். என் பாடத்தில் இல்லை, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் அந்த ஒரு நூல், அந்த புத்தகம் படித்த உடனே, ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா, இத்தனை விஷயங்களை கடந்து நம்ம வந்திருக்கோமா அப்படிங்கிற விஷயத்தை அந்த நூல் தான் கற்றுக் கொடுத்தது. பல நேரங்களில் பயணங்களிலோ இல்லை என்றால் பணியிலோ களைத்திருக்கும் போது ஒரு சற்று உத்வேகம் கொடுக்கிற விஷயம், அப்படி நம்மளை அப்படி எழுந்து நிற்கக்கூடிய விஷயங்கள் அந்த புத்தகங்கள் தான். வண்ணதாசனும் தேவனையும் வாசிக்காமல் இரவில் எனக்கு ஒரு நாள் கிடக்காது. 2 வரி தேவதேவன் கவிதை இல்லை எப்போவா இருந்தால் 2 வரி வண்ணதாசனுடைய கவிதைகளை எடுத்து வாசிக்கும் போது மனசுக்கு ஒரு சின்ன ஒரு எழுச்சி கிடைக்கும்.